தாய் வீடு ஜூலை 2025. போர்க்கால நிகழ்வுகளை பேசிய நோர்வேஜிய திறந்த வெளியரங்கு. ஆற்றுகை, நிகழ்த்துமுறை, கலைத்துவம், கதை நகர்வு, உத்தி, உணர்வு. எழுதியவர் ரூபன் சிவராஜா. வாசிப்பவர் துஷ்யந்தி குணரட்னம். நோர்வேஜிய திறந்தவெளி அரங்குகளை பார்ப்பது என்பது எப்பொழுதும் பிடித்தமான விடயம். அது தரும் அனுபவமும் மகிழ்ச்சியும் அலாதியானது. நோர்வே தலைநகர் ஆஸ்லோவின் தெற்கு மற்றும் மேற்கு எல்லை பிரதேசமான நைட்டடால் பகுதியில் முதன்மை அரங்க குழு ஆற்றுகை செய்த நாடகம் ஒன்றினை 13/5/2025 அன்று பார்க்க கிடைத்தது. When the war came to ஹகடாலை போர் சூழ்ந்த போது என்பது அந்த திறந்தவெளி நாடகத்தின் தலைப்பு. இது 2ஆம் உலகப் போரில் நைட்டடால் பிரதேசம் எதிர்கொண்ட நிகழ்வுகளின் வரலாற்று பின்னணியில் உருவாக்கப்பட்ட நாடகம். நோர்வேஜிய திறந்தவெளி அரங்குகள் கதைக்களத்துக்குரிய கலைத்துவ அழகியலுடன் நேர்த்தியாக உருவாக்கப்படுபவை. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் சிறுவர் இலக்கிய முன்னோடிகளில் ஒருவரும் புகழ்பூத்த எழுத்தாளருமான ஆல்ஃப் பாய்சன் எனும் படைப்பொன்றினை திறந்தவெளி நாடக அரங்கமாக பார்த்த அனுபவம் உண்டு. நான் வசிக்கும் நைட்டடால் பகுதியில் ஆல்ஃப்ராய்சன் டிராஃபின் ஜூன் 23, 2017 தொடக்கம் ஜூலை 2 2017 வரையான 10 நாட்கள் நடைபெற்றன. அதன் இறுதி நாள் பிள்ளைகளுடன் சென்றிருந்தோம். 1970களில் வெளிவந்த நாளை உனக்கான நாள் எனும் தலைப்பில் அமைந்த ஆல்ஃப்ராய்சன் பாடல்களின் தொகுப்பினை மையப்படுத்திய திறந்தவெளி நாடக அரங்கம் ஆற்றுகை செய்யப்பட்டது. அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி இப்சனின் பெர்கெந்த் கவிதா மற்றும் சில நண்பர்களுடன் சென்று பார்த்திருந்தோம். அது ஒரு மலை பிரதேசத்தின் நதிக்கரையில் இரவு பொழுதில் திறந்தவெளி அரங்காக நிகழ்த்தப்பட்டது. அதன் ஒளியமைப்பு மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்தது. இரவு என்பதால் ஒளியமைப்பின் நுணுக்கத்தை விசேடமாக கண்டுணரவும் முடிந்தது. கலவன் நெட் என்னும் பேராற்றினுடைய கரையோரம் இந்நாடகத்தின் அரங்கமாக ஆக்கப்பட்டிருந்தது. நோர்வேயின் கிழக்கு பிராந்தியத்தில் ஒஸ்லோவில் இருந்து கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தொலைவில் கட்பிராண்ட்ஸ்டன் பிரதேசத்தில் கலவட் நெட் அமைந்துள்ளது. இது கடல் மட்டத்தில் இருந்து 800 மீட்டர் உயரம் கொண்டு ஒரு மலை பிரதேசம். இவை பற்றி முன்னர் விரிவாக எழுதியிருக்கின்றேன். இப்பொழுது கிரிகன் காம்டில் கடாக்டால் என்னும் இந்த திறந்தவெளி அரங்க ஆற்றுகையை பார்த்தமை நல்லதோர் அனுபவம். அதன் பேசுபொருள், ஆற்றுகை, நிகழ்த்துமுறை, கலைத்துவம், பிரதிபலிப்புகள் குறித்த பார்வையாக அமைகின்றது இந்த கட்டுரை. இந்த திறந்தவெளி அரங்கின் நிகழ்த்துறை, உத்திகள், கதை நகர்வு, ஏற்படுத்திய உணர்வு, அரங்க அமைப்பு, பயன்படுத்தப்பட்ட அரங்க பொருட்கள், பாத்திரங்கள், நடிப்பு, உடைகள், கலைத்துவம், அழகியல், இசை குறித்து எழுதுவதற்கு நிறையவே உள்ளன. வரலாற்று சம்பவங்களை மையப்படுத்திய பிரதி. ஜெர்மனிய படைகள் 1940 ஏப்ரல் 8ஆம் தேதி நோர்வேயை ஆக்கிரமித்தன. இந்த அரங்காற்றுகை நிந்தடால் பிராந்தியத்தின் ஹக்கடால் என்னும் சிற்றூரை மையப்படுத்தியது. அதாவது நாசி படைகள் அச்சிற்றூரை ஆக்கிரமித்த போது நிகழ்ந்த வரலாற்று சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு இதன் பிரதி உருவாக்கப்பட்டிருந்தது. இதில் வலம் வந்த பாத்திரங்கள் புனைவல்ல, வரலாற்று பாத்திரங்கள். ஜெர்மன் ஆக்கிரமிப்பில் இருந்து நோர்வே விடுதலை பெற்ற நாள் 1945 மே மாதம் 8ஆம் தேதி. போர் முடிவுக்கு வந்த 80வது ஆண்டு நிறைவினை முன்னிட்டு இந்நாடகம் மே 8 முதல் 11ஆம் தேதி வரை 3 நாட்கள் ஆற்றுகை செய்யப்பட்டது. ஹிட்லரின் படைகளின் ஆக்கிரமிப்பை ஹக்கடால் பிரதேச உள்ளூர் நிர்வாகம், அதன் அதிகாரிகள் மற்றும் மக்கள் எவ்வாறு எதிர்கொண்டார்கள் என்பது வரலாற்று நிகழ்வுகள் பாத்திரங்கள் ஊடாக சொல்லப்படுகிறது. பிரதேசம் ஆக்கிரமிக்கப்பட்ட தகவல் வானொலி செய்தியாக அறிவிக்கப்படுவதை அடுத்து மக்கள் திரளாக இடம்பெறும் காட்சியோடு நாடகம் தொடங்குகிறது. வானொலி அறிவிப்புகளே அவர்களுக்கான தகவல் ஆதாரம். இடம்பெயரும் போது அவசரத்திற்கு கையில் அகப்பட்டவற்றோடு வானொலி பெட்டிகளையும் கைகளில் ஏந்திக் கொண்டு இடம்பெயர்கின்றனர். இராணுவத்தின் தாக்குதல்கள், கைதுகள், சித்திரவதைகள் என்பதற்கு அப்பால் இனத்துவசமும் மனிதர்கள் மீது பிரயோகிக்கப்படுகின்றது. யூத குடும்பங்கள் ஹிட்லரின் படைகளின் அழித்தொழிப்பிற்கு அஞ்சி அடையாள மறைப்பு செய்ய வேண்டிய சூழலுக்குள் தள்ளப்படுகின்றமை சம்பவங்களுக்கூடாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. நாடகம் அரங்கேறிய இடமானது ஒரு பழமை வாய்ந்த கட்டடமாகும். இந்த கட்டடம் முக்கியமான ஒரு பண்பாட்டு நினைவு சின்னமாக பேணப்படுவதோடு பல்வேறு உள்ளூர் சமூக பண்பாட்டு நிகழ்வுகளுக்கான தளமாகவும் விளங்குகின்றது. இந்த கட்டடமும் நாடகத்தின் அரங்காக பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக பாத்திரங்கள் அந்த கட்டடத்துக்குள்ளே இருந்து வெளியே வந்தன. இராணுவ கட்டளை பீடமாக, சிவில் நிர்வாகத்தை நடத்திய அதிகாரிகளின் அலுவலகமாக, மாநகர சபை கட்டடமாக, பாடசாலையாக, வீடுகள் எனவாக பல களங்களாக மாறி மாறி அந்த கட்டடம் உருவகப்படுத்தப்பட்டது. பாத்திரங்களின் இயங்குகளம். திறந்தவெளி அரங்கம் எல்லா பாத்திரங்களினதும் இயங்குகளமாக பயன்படுத்தப்பட்டது. மக்கள் தமது துயர்களை வெளிப்படுத்தும் இடமாக, ஒன்று கூடும் இடமாக, இராணுவ ஆக்கிரமிப்பாளர்கள் தான்
தோன்றித்தனங்களை கட்டவிழ்த்து விடும் இடமாக, சித்திரவதை கூடமாக, திறந்தவெளி முட்கம்பி சிறைகளாக, எதிர்ப்பு இயக்கம் தமது தாக்குதல்களை திட்டமிடும் பகுதியாக, தலைமறைவாக வாழும் பிரதேசமாக என திறந்தவெளி அரங்கு உருவாக்கப்பட்டிருந்தது. வெவ்வேறு களங்களையும் உரிய முறையில் அந்தந்த பாத்திரங்கள் உருவகப்படுத்தி ஆற்றுகை செய்திருந்தனர். இராணுவத்தினருக்கும் எதிர்ப்பு இயக்க போராளிகளுக்கும் இடையேயான போர்க்களமாக, சித்திரவதை முகாமாக, விசாரணை மற்றும் குடும்ப அட்டை வழங்கப்படும் இடமாக என கதைக்களங்களுக்கு ஏற்ற புதிய முறையில் அரங்கு இயங்கியது. அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கான ரேஷன் கார்டு, குடும்ப அட்டைகளையும் பொருட்களையும் பெறுவதற்கு மக்கள் நீண்ட வரிசைகளில் நிற்கும் காட்சிகள், விநியோகத்தின் போதான அவமதிப்புகள் போன்ற காட்சிகளும் இடம்பெற்றிருந்தன. இவ்வட்டைகள் நுகர்வுப் பொருட்கள் மீதான விநியோக கட்டுப்படுத்தலுக்காக பெரும்பாலான போர் இடம்பெற்ற நாடுகளில், குறிப்பாக முதலாம் இரண்டாம் உலகப் போரின் போதும் பின் போர்க்காலத்திலும் பல நாடுகளில் பயன்படுத்தப்பட்டது. எதிர்ப்பு இயக்கம் இந்நாடகத்திற்கான உந்துதலாக அமைந்த அம்சமாக ஜெர்மன் படைகளுக்கு எதிராக எதிர்ப்பு இயக்க போராளிகளால் நடத்தப்பட்ட பாரிய தாக்குதல் சம்பவம் குறிப்பிடப்படுகிறது. ஹகாடால் தொடருந்து நிலையத்தில் 86 தொடருந்து பெட்டிகளை செப்டம்பர் 1944 தாக்கியளித்தனர். இதன் மூலம் தலைநகர் ஓஸ்லோவிற்கும் இன்னொரு நகரான ஜோவிக்கிற்கும் இடையிலான ஜெர்மனிகளின் விநியோக பாதையை துண்டித்தனர். நாடகத்தின் இடைவேளைக்கு முந்தைய காட்சி கைதிகள் சித்திரவதை முகாமில் கொடுமையாக நடத்தப்படும் காட்சியாகும். இடைவேளையின் போதும் பார்வையாளர்களை அதே உணர்வுக்குள் வைத்திருக்கும் பொருட்டு அந்த காட்சி, அதாவது கைதிகள் அடிமைகளாக நடத்தப்படும் காட்சி, அரங்கிற்கு சற்று புறமாக இருந்த தோட்டத்திற்குள் தொடர்ந்து நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருந்தது. கைதிகள் அடிமை வேலைகளில் ஈடுபடுத்தப்படுவதாகவும், பொதிகள் சுமக்க வைக்கப்படுவதாகவும், துன்புறுத்தப்பட்டு கடுமையான வேலைகளில் ஈடுபடுத்துவதற்கான காட்சிகள் இடம்பெற்றபடி இருந்தன. கலைஞர்கள் மிகவும் அர்ப்பணிப்போடு ஆற்றுகையில் ஈடுபட்டிருந்தனர். இடைவேளையின் போது பெரிதாக யாரும் தம்மை பார்க்க மாட்டார்கள் என்ற அலட்சியம் இல்லாமல் இயங்கினர். பார்வையாளர்களின் மனநிலையை நாடகத்திற்குள் தக்க வைத்திருப்பதற்கான பொருத்தமான உத்தியாகவும் இதனை பார்க்க முடியும். யூத பெண்ணுக்கும் அவருடைய நோர்வேஜிய நட்புக்கும் இடையில் ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருந்த காட்சியில் இயல்பாக ஒரு பயணிகள் விமானம் வானத்தில் பறந்தது. அது எதிர்பாராத தருணத்தில் அதே வேளை இயல்பாக நிகழ்ந்தது. ஆற்றுகையாளர்கள் அதனை ஒரு போர் விமானமாக கருத்தில் கொண்டு காட்சியை மெருகூட்டினர். தொழில்முறை அல்லது தேர்ந்தெடுத்த கலைஞர்கள் எப்படியொரு அசாதாரண சூழலை நாடகத்தின் காட்சிக்கு உரிய வகையில் உள்வாங்கி வசப்படுத்தி ஆற்றுகையை மெருகூட்டுவார்கள் என்பதற்கு நல்லதோர் எடுத்துக்காட்டாக அந்த காட்சி அமைந்தது. இசையின் பங்கு காட்சிகளுக்கு உயிரூட்டுவது என்பதை தாண்டி ஒரு போர் சூழலை, ஆக்கிரமிப்பு மிக்க இனவெறி சூழலையும், மக்களின் துயரையும், ஆக்கிரமிப்பிற்கு எதிரான போராட்ட குணத்தினையும், அவற்றுக்குரிய களங்களையும் உணர்வுபூர்வமாக பிரதிபலிப்பதில் இசையின் பங்கு முக்கியமானதாக இருந்தது. மேடையற்ற திறந்த வெளி, ஒளி அமைப்பு அற்ற வெளி, மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே அரங்க பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன. இப்புறநிலைகளின் இசைக்கு கூடுதல் வகிபாகம் இருந்தது. பாடல்களும் உத்தியோகபூர்வமாக பயன்படுத்தப்பட்டிருந்தன. குறிப்பாக போராளிகளின் உணர்வுகளையும், ஆக்கிரமிப்பிற்கு எதிரான விடுதலை உணர்வையும், போராட்ட செயல்பாடுகளையும், தமது திட்டங்களையும் வெளிப்படுத்த பாடல்கள் பயன்படுத்தப்பட்டன. அவர்கள் பாடுவதாகவே காட்சிகளும் அமைந்திருக்கப்பட்டன. கதையை நகர்த்துவதற்கும் திருப்புமுனை காட்சிகளுக்கும் உரிய உத்தியாக வானொலி செய்திகள் பயன்படுத்தப்பட்டன. அது மிக இயல்பானது. போர் உட்பட்ட நெருக்கடி சூழல்களில் வானொலி செய்திகளே நிகழ்வுகளை மக்களுக்கு அறிவிக்கின்றன. ஜெர்மன் சிப்பாய்க்கும் நோர்வேஜிய பெண்ணுக்கும் இடையில் காதல். ஜெர்மன் படையை சேர்ந்த ஒரு சிப்பாய்க்கும் நோர்வேஜிய பெண்ணுக்கும் இடையில் காதல் மலர்கிறது. மொழி புரியாத சூழலில் இருவரும் காதல் வயப்படும் போதான சந்திப்புகளும் சம்பவங்களும் சுவாரஸ்யமும் நகைச்சுவையுமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு கட்டத்தில் உக்கிரமான போரில் அந்த சிப்பாய் இறந்து போகிறான். அவனது குழந்தையை அவள் வயிற்றில் சுமந்தபடி அவனை பிரிய நேர்கிறது. ஜெர்மன் இராணுவத்தை சேர்ந்தவர்களுடன் உறவு கொண்ட நோர்வேஜிய பெண்களுக்கு பிறந்த குழந்தைகள் போரின் போதும் போருக்கு பின்னரான காலத்திலும் நோர்வேஜிய சமூகத்தில் மிகவும் புறக்கணிப்புகளுக்கு உள்ளாகினர். ஒரு குடும்பத்தை சேர்ந்த பல பாத்திரங்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. நேரெதிர் குண இயல்புகளையும் நிலைப்பாடுகளையும் கொண்ட பாத்திரங்கள். ஒரு சகோதரன் முற்று முழுதாக ஜெர்மன் படைகளோடு இணைந்து அவர்களுக்கு விசுவாசமாக இயங்குகிறான். சொந்த மக்களை துன்புறுத்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறான். இன்னொரு சகோதரன் எதிர்ப்பு இயக்கத்தில் துடிப்போடும் போராட்ட குணத்தோடும் செயல்படுகின்றான். ஒரு சகோதரி ஜெர்மன் சிப்பாயிடம் காதல் வயப்படுகின்றாள். அவனது குழந்தையை தன் வயிற்றில் சுமக்கிறாள். சமூகத்தின் வசவுகளுக்கும் புறக்கணிப்புக்கும் உட்படுகின்றாள். மக்களின் நன்மைக்காக ஜெர்மன் நிர்வாகத்தில் கட்டளைக்கு இணங்கி நடக்கும் அதிகாரி பாத்திரம் இடம்பெற்றுள்ளது. அந்த பாத்திரம் தன்னால் இயன்றளவு தகவல்களை மக்களுக்கும் எதிர்ப்பு இயக்கத்திற்கும் வழங்கி வந்தது. அவருடைய செயல்பாடு ஓர் இயக்கத்தின் இரகசிய புலனாய்வு செயல்பாட்டு வகையை சார்ந்தது.
இத்தகைய நிகழ்வுகள் போருக்கு முகங்கொடுக்க நேர்கின்ற போராட்டங்களை முன்னெடுக்கும் எல்லா நாடுகளிலும் எல்லா சமூகங்களின் மத்தியிலும் இயல்பாக இடம்பெறக்கூடியவையே. பெரும்பாலான போர்ச்சூழல்களில் இத்தகைய அனுபவங்கள் அறிந்திருக்கின்றன. இவற்றை கருப்பு வெள்ளையாகவோ தியாகி துரோகி என்ற ஒற்றை பரிமாணத்திலோ அணுக முடியாது என்பதே அர்த்தம். மனநிலைகள், மனித உணர்வுகள், இயல்புகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், நிர்பந்தங்கள், தேவைகள், தெரிவுகள் போன்ற அனைத்தினூடாகவுமே இவை பார்க்கப்பட வேண்டியவை. எதிர்ப்பியக்க போராளிகள் அனைவரும் ஜெர்மன் படைகளால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்படுகிறார்கள். பின்னர் கண்கள் கட்டப்பட்டு வரிசையில் நிறுத்தப்பட்டு ஒருவர் பின் ஒருவராக சுட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். ஜெர்மன் படைகளுடன் சேர்ந்து இயங்கிய சகோதரன் கைது செய்யப்பட்ட எதிர்ப்பியக்கத்தை சேர்ந்த தன் சொந்த சகோதரனையே சுடுமாறு கட்டளையிடப்படுகிறார். ஆக்கிரமிப்பினை பிரதிபலித்த அரங்கு. இராணுவ அணிவகுப்பு, படைச்சிப்பாய்களின் நடமாட்டம் எனவாக அந்த சூழல் ஒரு வகையான ஆக்கிரமிப்பினை பிரதிபலித்தது. சிறையில் இருந்து எதிர்ப்பிய போராளியொருவர் மீட்கப்படுகிறார். சிறையை உடைத்து அவரை மீட்பதான காட்சி. திரைப்படத்தில் ஒரு சிறை மீட்பு சண்டை காட்சி எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதற்கு நிகராக அது நிகழ்த்தப்பட்டது. பழைய காலத்து அசலான இராணுவ ஜீப் வண்டி, பழைய காலத்து கார் ஒன்றும் பயன்படுத்தப்பட்டிருந்தது. துப்பாக்கி ஏந்திய இராணுவத்தினரின் நடமாட்டம் ஆங்காங்கு நிலவியபடி இருந்தது. அது ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு பிரதேசத்திற்குள் இருப்பதான உணர்வை பார்வையாளர்களுக்கு கடத்தும் வகையிலும் இருந்தது. போர்க்காட்சிகள் இயல்புக்கு மிக நெருக்கமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. துப்பாக்கி சத்தம், சுடும்போது புகை வெளியேற்றம் என்பனவும் இயல்பாக இருந்தன. சமாதானம், மனிதாபிமானம், மக்கள் நலன், போர் எதிர்ப்பு, விடுதலை உணர்வு. நாடகத்தின் இறுதிக்கட்டத்தில் எதிர்ப்பியக்கத்தினர் மீதான சுற்றி வளைப்பிற்கு முன்றான ஒரு போர்க்காட்சியும் மிகவும் தத்துரூபமாக காட்சியளிக்கப்பட்டிருந்தது. காயப்பட்டவர்களை மருத்துவ சிகிச்சைக்காக எடுத்துச் செல்வது, மரணமடைந்தவர்களை களத்தில் இருந்து அப்புறப்படுத்துவது போன்ற காட்சிகளும் தத்ரூபமாக இருந்தன. ஹிட்லர் இஸ் டெட், ஹிட்லர் மரணமடைந்தார் என்ற வானொலி அறிவிப்போடு நாடகம் முடிவுக்கு வந்தது. அதுவே ஆக்கிரமிப்பின் முடிவாகவும் விடுதலையின் தொடக்கமாகவும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. நோர்வேஜிய கொடிகளை ஏந்தி சிறுவர்கள், இளையோர், பெண்கள், பெரியவர்கள், வயோதிபர்கள் என மக்கள் விடுதலையை கொண்டாடினர். சமாதானம், மனிதத்துவம், மனிதாபிமானம், மக்கள் நலன், போர் எதிர்ப்பு, விடுதலை உணர்வு என்பவற்றை வலியுறுத்தும் பாடல் இறுதியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அதேவேளை ஜெஃப்லா டெஸ்கஸ் ஜெர்மன்காரரோடு போன எளிய என்ற கற்பிணியான பெண்ணை ஏனைய பெண்கள் சூழ்ந்து நின்று அவள் மீது வசை சொற்களை வீசினர். ஜெர்மன் படையினரோடு உறவு கொண்டிருந்த பெண்கள் மீதான வசை சொல் புறக்கணிப்பு. டெஸ்கஜென்டர் என்ற வகை சொல் நோர்வேயில் பாவனையில் இருந்தது. இரண்டாம் உலகப் போரின் போது ஜெர்மன் ஆக்கிரமிப்பு படையை சேர்ந்த இராணுவ வீரர்களோடு காதலில் அல்லது உறவில் இருந்த பெண்களை இச்சொல்லில் விழித்ததுண்டு. தாய்நாட்டுக்கு துரோகம் இழைத்ததாகவும் வஞ்சனை செய்ததாகவும் இவர்கள் குற்றஞ்சாட்டப்பட்டனர். இது போரின் பின்னரும் நீண்டகால நடைமுறையில் நீடித்தது. இது வெறும் வசைப்பாடலுடன் மட்டும் தொடர்புடையதல்ல. போரின் முடிவிற்கு பின்னரும் இந்த பெண்கள் சமூக வாழ்வியலில் பல்வேறு வகையான விளைவுகளை எதிர்கொண்டனர். அவமதிப்புகளுக்கு உட்பட்ட இப்பெண்களும் இவர்களுக்கு பிறந்த குழந்தைகளும் சட்ட மற்றும் சமூக ரீதியில் பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்தனர். 1950ற்கு முன்னர் வரை, அதாவது போர் முடிவுக்கு வந்த 1945 முதல் 1950 வரையான காலப்பகுதியில் வெளிநாட்டவரை திருமணம் செய்த நோர்வேஜிய பெண்களின் நோர்வேஜிய குடியுரிமை பறிக்கப்பட்டது. அத்தோடு பல பெண்கள் ஜெர்மனிக்கு அனுப்பப்பட்டனர். ஜெர்மன் இராணுவத்தினரோடு உறவு கொண்டிருந்த நோர்வேஜிய பெண்களின் எண்ணிக்கை 30,000 தொடக்கம் 120,000 என கணிப்புகள் கூறுகிறது. இந்த உறவுகளின் விளைவாக 10,000 இருந்து 12,000 வரையான குழந்தைகள் பிறந்ததாகவும் தகவல்கள் உள்ளன. இந்த குழந்தைகளில் பெரும்பான்மையானவர்கள் வளரும் சூழலில் அவமதிப்புகளையும் நெருக்கடிகளையும் சவால்களையும் எதிர்கொண்டிருந்தனர். குழந்தைகளை டஸ்கபாண்ட் என்பதுண்டு. அதன் பொருள் ஜெர்மன் காரனுக்கு பிறந்தது. போரின் போது இத்தகைய பெண்கள் துன்புறுத்தல், வசைப்பாடல், அவமதிப்புக்கு ஆளாகினர். ஜெர்மன் சிப்பாய்கள் அதிகாரிகளுடனான தமது காதல் காரணமாக தமது குடும்பங்களை பிரிய நேர்ந்ததோடு சமூகத்தால் புறக்கணிப்பிற்கும் உட்படுத்தப்பட்டனர். போரின் பின்னரும் இத்தகைய அவமதிப்புகளும் புறக்கணிப்புகளும் துன்புறுத்தல்களும் தொடர்ந்தன. சமூகத்தில் தமக்கான இடத்தினை மீள் நிலைநிறுத்துவதற்கு அவர்கள் போராட வேண்டியிருந்தது. சமூக மற்றும் சட்ட ரீதியில் பெரும் சவால்களுக்கு அவர்கள் முகம் கொடுத்தனர். 2020ஆம் ஆண்டு ஆஸ்லோவில் ரோஜா அரண்மனை என்ற தலைப்பில் ஒரு பெரும் திறந்தவெளி ஓவிய கண்காட்சி ஒன்று ஓராண்டுக்கு மேலாக பெரும் பொருட்செலவில் நடத்தப்பட்டது. அது கருத்தியல் ரீதியாகவும் கலைத்துவ ரீதியாகவும் மிக புதுமையான முறையில் அமைக்கப்பட்டிருந்தது. அங்கு 2ஆம் உலகப் போரில் நோர்வேஜியர்கள் எதிர்கொண்ட துன்பங்கள் ஓவியங்களாகவும் எழுதப்பட்ட கதைகளாகவும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அங்கும் ஜெர்மன் படையினரோடு காதலும் உறவும் கொண்டிருந்த பெண்கள், அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளின் கதைகள் பல காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன.
அந்த கண்காட்சியில் போர் அனுபவங்களை எதிர்கொண்ட புகழ்பெற்ற மற்றும் சாதாரண மக்களின் கதைகள் ஓவியங்களாகவும் எழுத்து வடிவ கதைகளாகவும் வைக்கப்பட்டிருந்தன. நீள்வட்ட வடிவில் கோள்களின் அசைவினை குறியீடாக வெளிப்படுத்தும் கலைத்துவ அணுகுமுறையில் கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. போரை எதிர்கொண்டவர்களின் தன்னனுபவ கதைகளுக்கு கண்காட்சி முன்னுரிமை கொடுத்துள்ளது. ஆயுதம் ஏந்த நிர்பந்திக்கப்பட்ட சிறுமி ஒருவரின் கதை, ஜெர்மன் சிப்பாயின் மூலம் நேவஜிய பெண்ணுக்கு பிறந்த ஒரு பெண் பிள்ளையின் கதை ஆகியன இவற்றுள் முக்கியமானவை. இக்கதைகள் அனைத்தும் போரின் விளைவான மனித துயரங்களை பேசுகின்றன. இந்த கண்காட்சிக்கான ஓவியங்களை வரைந்தவர்களும் கண்காட்சியை வடிவமைத்தவர்களும் நோர்வேயின் புகழ்பெற்ற கலைஞர்களான சாண்ட் அண்ட் எய்மோட் சாண்ட் ஆகியோர் ஆவர். போரை பேசுதல் என்ற தலைப்பில் இந்த கண்காட்சி பற்றி கவிதா லட்சுமி விரிவான கட்டுரை ஒன்றினை 2021 எழுதியுள்ளார். அக்கட்டுரையில் இருந்து சில வரிகளை இங்கு பகிர்வது பொருத்தம் என கருதுகின்றேன். ஏதென்ஸ் நகரத்தின் அக்ரோபோல்ஸில் பிறந்து ஒரு குட்டி பறவை ஷெல் வடதிசை நோக்கி பறந்து வந்திருக்கிறது. உலகின் பல கருத்துக்களையும் உரையாடல்களையும் சுயமடுத்து வந்ததனால் இந்த முழு உலகத்துக்குமான குடிமகனாய் தன்னை உணர்வதாக சொல்கிறது. தன்னை ஒரு வானியலாளர் என்றும் சொல்லிக் கொள்கிறது. வடதுருவ வான்பரப்பை ஆய்ந்தறிய கிளம்பிய ஷெல் ஆஸ்லோ நகரின் ரோஜா அரண்மனையில் இருக்கும் நட்சத்திரத்தை வழியில் கண்டு கொண்டது. அந்நட்சத்திரத்தை ஆய்ந்தறிந்து கொள்வதற்காக இங்கேயே தங்கிவிட்டது. இப்புனைவில் இருந்தே மானுட வலிகளையும் போரையும் பேசத் தொடங்குகிறார்கள் ஓவியர்களான கிரேக்க தேசத்தில் இருந்து எடுத்து வந்த மனிதநேய சிந்தனைகளையும் சித்தாந்தங்களையும் குட்டி பறவையான ஷெல் பார்வையாளர்களுக்கு சொல்லும் வண்ணம் வழிநெடுகிலும் கூடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்று அதன் எண்ணக்கரு வடிவமைப்பு பற்றி கவிதா குறிப்பிடுகின்றார். ஒரு நாடக பிரதியை எழுதுவது என்பது தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு ஒரு அனுபவமாகும். இப்பிரதிக்கு அடிப்படையான வரலாற்றை ஆய்வுக்கும் ஆழமான வாசிப்பிற்கும் உட்படுத்த வேண்டியிருந்தது. இந்த வரலாறு மறக்கப்படாமல் கடத்தப்படுவது முக்கியம் என்றும் கூறினார். அதன் பிரதி ஆக்குனரும் நெறியாளருமான லேன் ஹேகன் அவர் மேலும் கூறுகையில், போர்க்காலத்தில் அவ்வூர் மக்களில் அன்றாட வாழ்வில் ஒரு பரந்த பரப்பினை நாடகம் உள்ளடக்கி வெளிப்படுத்தியிருந்தது. 2 நேரெதிர் முரண்கள் இதன் மையம். ஒன்று, ஆக்கிரமிப்பு போரினால் கட்டவிழ்த்து விடப்பட்ட அதீத வன்முறை, மற்றது காதல். புதிய ஆட்சியாளர்கள் சாதாரண மக்களுக்கு வானொலி வைத்திருப்பதை தடை செய்கின்றனர் என்றார். இந்த வரலாற்றின் உள்ளடக்கம் மிக கொடூரமானது. ஆனால் இந்த கொடூரத்தின் அனைத்து உள்ளடக்கத்தினையும் ஒரு மேம்பட்ட கலைத்துவத்துடன் வெளிப்படுத்துவது தன்னளவில் முதன்மையாக இருந்தது என்றும் ஹேகன் தெரிவித்தார். ஒரு போரை பேசுவது, எழுதுவது அல்லது அதனை ஏதோ ஒரு கலை வடிவத்தின் ஊடாக பிரதிபலிப்பது அத்தனை இலகுவானதல்ல. துன்பியலை பேசுவது மனதை கலங்கடிக்க செய்யக்கூடியது. எத்தனை பெரிய துன்பமாக இருந்தாலும் கலையூடாக சொல்லும் போது அது பிரச்சாரமாக இல்லாமல் கலைக்குரிய அம்சங்களோடு வெளிப்படுத்தப்பட வேண்டும். மனங்களோடு ஊடாக வேண்டும். உணர்வை கடத்த வேண்டும். இந்த ஆற்றுகை போரை பேசியது, அழகியலோடு பேசியது, காதலை பேசியது, இடப்பெயர்வை பேசியது, துரோகத்தை, தியாகத்தை பேசியது, எதிர்ப்பரசியலை, ஆயுத கிளர்ச்சியை, போராட்ட உணர்வை பேசியது, இனவாதத்தை, இனத்துவேசத்தை, அதிகாரத்தை, கைதிகள் மீதான சித்திரவதைகளை, மனித நேயத்தை, விடுதலை வேணவாவை எனவாக ஒரு போரின் எல்லா அம்சங்களையும் பேசியது. அத்தனைக்குள்ளும் கலை இருந்தது. நன்றி.